பிரபஞ்ச சக்தி டிவி. Video 75. கடமை மாத இதழ் பிப்ரவரி 2009. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Pope's plea for peace in Holy Land. Pope Benedict XVI said he hoped Christmas would bring hope to those suffering from war, terrorism, injustice and poverty. போப் அவர்களே, உங்கள் நம்பிக்கையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். செய்தி: Miss Russia on top of the world. India's Parvati finishes first runner-up. Ksenia Sukhinova from Russia was crowned Miss World 2008 after beating 108 other international beauties. The first runner-up was Parvati Omna Kuttan of India. அழகை ரசிக்க தெரியாதவர்கள் அழகி போட்டி நடத்தி இருக்கிறார்கள். சுட்டு போட்டாலும் ரஷ்ய நாட்டு அழகி நம் நாட்டு பார்வதி ஓமனக்குட்டனுக்கு சமமாக மாட்டார். செய்தி: Time for action, not words. British Prime Minister Gordon Brown delivered the bluntest public message yet from the international community to Pakistan, asking it to clean out terrorists operating from its territory in order to make the world a more secure place. இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பது தவறு இல்லை என்பதை இங்கிலாந்து பிரதமர் சொல்லாமல் சொல்லிவிட்டார். செய்தி: A recession restores confidence in buyers, much to the relief of home buyers. 2008 has seen a fall in prices of materials leading to drop in construction costs. It looks economic downturn has thrown up an opportunity. B petroleum price cut imminent. Minister for Petroleum and Natural Gas Murli Deora said the Union Cabinet would take a decision on effecting another round of cut in the price of petroleum products very soon. பட்டிமன்றம் நடத்துவதற்கு சரியான தலைப்பு கிடைத்துவிட்டது. சர்வதேச பொருளாதார சரிவால் இந்தியாவுக்கு ஏற்பட்டது நட்டமே, இல்லை லாபமே. செய்தி: Pedestrian safety still an issue. When the city is observing Road Safety Week, traffic experts have raised several issues pertaining to road safety, particularly pedestrian safety. சென்னையில் பல இடங்களில் சாலையை விரிவாக்குகிறோம் என்று சொல்லி பாதசாரிகள் நடப்பதற்கு இடமே இல்லாமல் செய்துவிட்டார்கள். அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 7, மக்கட்பேறு. குறள்: எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். பொருள்: பழி இல்லாத நல்ல பண்புடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு 7 பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா. நல்ல பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சியும் நல்ல பெயரும் கிடைக்கும் என்பது உண்மை. பெரும்பாலும் பிறப்பால் ஒருவன் நல்லவனாகவும் இன்னொருவன் கெட்டவனாகவும் இருப்பதில்லை. பெரும்பாலும் வளர்ப்பவர்களின் எண்ணங்களே ஒருவனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் உருவாக்குகின்றன. அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம். பிரபஞ்ச சக்தியான என்னை சோதித்து ஏற்றுக்கொள்ளச் சொன்னேன். ஒரு நாளைக்கு ஒரு முறை என்னை நினைத்து என் பெயரை சொல்.
படிப்படியாக இந்த பழக்கத்தை அதிகரித்து 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை என்னை நினைத்து என் பெயரை சொல். உன் மனதில் புதிய மகிழ்ச்சி தோன்றும். உன் மகிழ்ச்சியே நான் கடவுள் என்பதற்கு சான்று. நான் கொடுக்கும் மகிழ்ச்சி நிரந்தரமானதா? நீ என்னை நிரந்தரமாக நினைத்தால் உன் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக இருக்கும். அப்படியானால் மற்ற கடவுள்களின் கதி என்னவாகும்? இதுவரை தோன்றிய எல்லா கடவுள்களையும் எதிர்த்து நின்று வென்ற பிறகே என்னை கடவுள் என்று பிரகடனம் செய்தேன். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. சீக்கிய மதமும் சூஃபி மதமும் பல ஒற்றுமைகளை கொண்டிருந்தன. அனைவரும் சமம், மனிதர்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற இஸ்லாம் மதத்தின் கொள்கை இந்து மதத்தின் அடிமட்டத்தில் இருந்த, கோவிலுக்குள் பிரவேசிக்க முடியாத, வேத நூல்களை கற்பதற்கு வாய்ப்பில்லாத மக்களை பெரிதும் கவர்ந்தது. வட இந்தியாவில் தோன்றிய பக்தி மார்க்கம் தென்னிந்தியாவில் தான் ஆரம்பமானது. பக்தி என்ற உணர்வு திராவிட மண்ணில்தான் உதித்தது. அதை ராமானந்தர் வட இந்தியாவுக்கு எடுத்து சென்றார். கபீர் உலகத்தின் 7 கண்டங்களிலும் பரப்பினார். திராவிட இன மக்களில் முதலில் அரசியல் இலக்கியத்தை உருவாக்கியவர்கள் தமிழர்களே. இந்த இலக்கியத்தில் சமஸ்கிருதத்தின் தாக்கம் ஒரு சிறிதும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹராப்பா மொஹஞ்சதாரோ அகழ்வாராய்ச்சியிலிருந்து சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன் ஆரியர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு முன் சிந்து சமவெளியில் வாழ்ந்த திராவிட இன மக்கள் வளர்ச்சியடையாத ஒரு திராவிட மொழியை பேசி வந்தனர் என்பது தெரிகிறது. அடுத்த தலைப்பு காதில் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. ஆப்பிரிக்க கண்டத்தின் பெரும்பாலான நாடுகளில் விவசாயமே வருமானத்திற்கு ஆதாரமாக உள்ளது. மழை உள்ளிட்ட இயற்கை தன்மைகளை பொறுத்தே விவசாய தொழில் முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. ஆப்பிரிக்க கண்டத்தின் பல பகுதிகளில் மழை குறைவாகவும் பருவம் மாறியும் பெய்கிறது. இக்கண்டத்தின் 2/3 பங்கு நிலப்பரப்பு வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. The relative pronoun that is used in preference to who or which. Example, he was the best speaker that I ever heard. That may be used as an adverb to mean on which, in which, at which. I remember the day that he came. The relative pronoun that is used after 2 antecedents, one denoting a person and the other denoting an animal or a thing. The boy and the dog that entered the garden were sent away. Be a man of quotations. The moon, unlike the sun, gives light when needed. Love makes time pass and time makes love pass. Labor is the active and initial force, and labor is therefore the employer of capital. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். ஆதா ஆதா பாதி, டேட் டேட் 1.5, டாயி டாயி 2.5, साढ़े तीन 3.5, पौन पौन मुक्काल. वाक्यम उच्चरिப்பு பொருள். मैं पाठशाला जाता हूँ, मैं पाठशाला जाता हूँ, நான் பள்ளிக்கூடம் போகிறேன். छोटा बच्चा रो रहा है, छोटा बच्चा रो रहा है, சிறிய குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி குடியரசுத் தலைவருக்கு உதவவும் ஆலோசனை கூறவும் பிரதம மந்திரியின் தலைமையில் ஓர் அமைச்சரவை இருக்கும். குடியரசுத் தலைவர் அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே தன் கடமைகளை செய்வார். அமைச்சர்கள் குடியரசுத் தலைவருக்கு என்ன ஆலோசனை சொன்னார்கள் என்பது பற்றி எந்த ஒரு நீதிமன்றத்திலும் கேள்வி எழுப்ப முடியாது. குடியரசுத் தலைவர் பிரதம மந்திரியை நியமிப்பார். பிரதம மந்திரியின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவரே ஏனைய அமைச்சர்களையும் நியமிப்பார். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். ஆணுக்கு பெண்ணின் மீதும் பெண்ணுக்கு ஆணின் மீதும் இருக்கின்ற ஆசை புவியீர்ப்பு விசையை விட வலிமையானது. இந்த ஆசையே மனித வாழ்க்கையின் இயக்கத்திற்கு ஆதாரம். அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள். ஜெயாவை நான் முதலாக பார்த்தபோது அவளுக்கு 20 வயது, எனக்கு வயது 35. நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும்
அவள் அழகும் நாகரிகமும் அவளை மிக உயர்வாக காட்டின. வயது வித்தியாசம் அதிகம் இருந்ததால் நான் அவளை நீ என்று உரிமையோடு கூப்பிட்டேன். அம்மா இல்லாத என் 5 வயது மகனிடம் அவள் காட்டிய அன்பு என்னை மிகவும் கவர்ந்தது. காலையிலும் மாலையிலும் அவளை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்ததால் என் ஆசையும் ஈடுபாடும் அதிகரித்து கொண்டே வந்தன. ஜெயாவின் மீது நான் ஆசைப்பட வேண்டும் என்பது அவள் அம்மாவின் ஆசை. டைட்டாக ஜீன்ஸ் அணிந்து கொண்டு சோரில் சாய்ந்த வண்ணம் கால்களை மடக்கி வெறுத்து காட்டி ஒரு நாள் ஜெயா உட்கார்ந்திருந்தாள். என்னை ரசித்து பார்க்க அனுமதித்தாள். காமத்தை தூண்டாமல் காதல் எப்படி வளரும்? இதை ஜெயா தானே தெரிந்து கொண்டாளா, அல்லது அவள் அம்மா அவளுக்கு கற்றுக் கொடுத்தாளா? இரண்டும் இருக்கலாம். ஜெயாவை திருமணம் செய்து கொள்ள என் மகனின் சம்மதத்தை வாங்கிவிட்டேன். அவள் சம்மதம்தான் பாக்கி. ஜெயாவின் அம்மாவிடம் நேரடியாக சொல்லிவிட்டேன். நான் திருமணம் செய்ய விரும்பும் பெண் உங்கள் ஜெயாதான். இதற்கு மேலும் நான் இதை உங்களிடமிருந்து மறைக்க விரும்பவில்லை. அந்த தாயின் கண்கள் என்னை நேராக பார்த்தன. அவள் முகத்தில் சிரிப்பும் இல்லை, கோபமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, வெறுப்பும் இல்லை. ஒரு வாரம் கழித்து ஜெயாவின் அம்மா சொன்னாள், சாரி, ஜெயாவுக்கு இதில் விருப்பம் இல்லை. அவள் வயது வித்தியாசத்தை பார்க்கிறாள். நான் அண்ணன் மாதிரி நினைத்து பழகினேன் என்று சொல்லி அழுகிறாள். அவளை மறப்பது கஷ்டமாகத்தான் இருக்கும் என்று எனக்கு ஆறுதலும் சொன்னாள். ஜெயாவை மறப்பது கடினமாக இருந்தது. மறப்பதுதான் சரி என்று தோன்றியது. மறந்துவிட்டேன். 2 வருடங்கள் கழித்து ஜெயாவின் பெற்றோர்கள் அவளுக்கு வேறு இடத்தில் திருமணம் செய்து வைத்தார்கள். ஜெயா என் கால்களில் விழுந்து வணங்கிய போது அவளை மனமாற வாழ்த்தினேன். ஜெயா நீடூழி வாழ வேண்டும். கூடவே எங்கள் காதலம்தான். தலைப்பு A poem by B.S.V. Prayer 2. O Lord, I pray unto you to bless her soul in your abode. Without pride and without guile, she did her best to please her children and her mate whom she loved most. It was known to one and all, in her suffering she made us happy. In grief, I pray that my gratitude to her know you may. அடுத்த தலைப்பு சிறுகதை. ஒரு கண்ணில் வெண்ணெய். ராமசாமி கவுண்டருக்கு 4 மகன்கள் இருந்தாலும் 2வது மகன் மூர்த்தியின் மீதுதான் அவருக்கு அதிக மதிப்பும் பாசமும் இருந்தன. அதற்கு காரணம் மூர்த்தி ஒருவன்தான் முறையாக BA பட்டம் பெற்று ஆசிரியர் பயிற்சியும் பெற்று அரசு உயர்நிலைப் பள்ளியில் கௌரவமாக பணிபுரிந்து வந்தான். மற்ற 3 மகன்களும் படிப்புக்கு சீக்கிரமே முற்றுப்புள்ளி வைத்தனர். வாழ்க்கையில் சராசரி நிலையில் செட்டில் ஆகிவிட்டனர். ராமசாமி கவுண்டரோ அடுத்த தலைமுறைக்கும் அதே பாரபட்சத்தை காட்டினார். மூர்த்தியின் பிள்ளைகள் அமைதியான சுபாவம், படிப்பில் படுசுட்டி. ஊர்க்காரர்கள் அந்த பிள்ளைகளை பாராட்டியது கவுண்டர் மனதை குளிர வைத்தது. அவர் மூர்த்தியின் பிள்ளைகளுக்கு அவ்வப்போது பணம் செலவழித்து சந்தோஷப்படுத்தினார். கடைசியில் மூர்த்தியின் குடும்பத்தை தன்னோடு வைத்து கொண்டார். மற்ற 3 மகன்களின் பிள்ளைகளின் போக்கும் குணங்களும் ஊர்க்காரர்களுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. படிப்பில் ஒரு பிள்ளை கூட பெருமையை தேடித்தரவில்லை. மூர்த்தியின் பிள்ளைகள் MA படித்து பட்டம் பெற்றனர். மற்ற 3 மகன்கள் வீட்டில் ஒரு பட்டதாரி கூட தேரவில்லை. தங்கள் தந்தை பாரபட்சம் காட்டியதற்கான காரணத்தை உணராமல் ராமசாமி கவுண்டரின் 3 மகன்களும் எரிமலையாக வெடித்தனர். ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்று அவர்கள் குற்றம் சாட்டியதில் உண்மை இருந்ததை ஊரார் ஒத்துக்கொண்டனர். அதே சமயம் நன்றாக படிக்கின்ற ஒழுக்கமான பிள்ளைகளுக்கு பணம் செலவழிப்பதில் என்ன தவறு என்று கவுண்டர் கேட்ட கேள்வியும் அவர்களுக்கு நியாயமாகத்தான் பட்டது. இப்போது கவுண்டர் இல்லை. ஒரு மகனுக்கு பிறந்த பிள்ளைகள் மட்டும் அவர் பெருமையை காப்பாற்றுகிறார்கள். கவுண்டர் செய்தது தவறா? பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. ஜனநாயகன் திரைப்படம் வெளியிடுவதில் இழுபறி நீடிக்கிறதே, இது பற்றி உங்கள் கருத்து என்ன? ஒரு சினிமா கலைஞன் மத்திய அரசை பகைத்து கொண்டால் இதுதான் கதி. கேள்வி 2. பிரபஞ்ச சக்தியின் ஆட்சியில் கலாச்சார நடவடிக்கைகளுக்கு முழு சுதந்திரம் உண்டா? பிரபஞ்ச சக்தியின் ஆட்சியில் கலாச்சார நடவடிக்கைகளுக்கு முழு சுதந்திரம் உண்டு. ஆனால் பொது இடங்களில் ஆணும் பெண்ணும் கட்டிப்பிடிப்பதற்கும் முத்தம் கொடுப்பதற்கும் அனுமதி கிடையாது. கேள்வி 3. உன்னை சொல்லிக் குற்றம் இல்லை என்ற பாடலை பாடுவீர்களா? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை,
என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. மயங்க வைத்த கண்ணியர்க்கு மனம் முடிக்க இதயம் இல்லை, மயங்க வைத்த கண்ணியர்க்கு மனம் முடிக்க இதயம் இல்லை, நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை, நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய், உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய், கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி, கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி. ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான், ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான். இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி, இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.